வேக வேகமாக ரூமுக்குள் நுழைந்ததும் கழிவறைக்குள் சென்று உட்கார்ந்தபோது முன்னும் பின்னும் பிடுங்கிக் கொண்டு அடித்தது. வாயை கழுவிக்கொண்டு வெளியே வந்தபோது சிறிது நேரத்தில் மறுபடியும் சுழற்றியது. உள்ளே சென்றபோது குடலை புடுங்கிக் கொண்டு வாந்தி வெளியேறியது. உள்ளே இருந்த அனைத்தும் வெளியேறியதால் கண்கள் சுழற்றத் தொடங்கின. நீல்சன் விஜயிடம் உள்ள போற வெளியே வர என்றதற்கு ஓசியில கிடைச்சதுன்னு அள்ளி மேய்ச்சேன்ல, அதான் வந்த உணவு ஏதோ சரியில்லை போல, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் என்றான். மறுபடியும் பிடுங்கிக் கொண்டு வருவதை போன்று தோன்றியதால் வேகமாக கழிவறைக்குள் செல்லத் தொடங்கினான். தொடர்ந்து விஜய் கழிவறைக்குள் சென்று வருவதை கண்டு நீல்சன் எரிச்சல் அடைந்தார். என்னடா தம்பி, எல்லாம் உன் மனசுதான் காரணம், கொஞ்சம் அந்த நினைப்புல இருந்து வெளியே வா, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். விஜயின் கண்கள் அப்படியே சுழற்றி கொண்டு வர தலை சுற்றியபடியே மெத்தையில் சாய்ந்தான். ஒரு மிக நீண்ட தியானத்திலிருந்து கலைத்தெழுந்ததைப் போல தூக்கத்திலிருந்து விஜய் எழுந்தபோது காலை 7 மணி. படுக்கையில் இருந்தபடியே கண்களை மெதுவாக திறந்தபோது நீல்சன் குளித்து முடித்து மேஜை அலமாரியில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடியில் தலைவாரி கொண்டிருந்தார். என்னடா தம்பி, நல்ல தூக்கம் போல, சீக்கிரமா போய் குளி. அப்புறம் பத்மா ஃபோன் பண்ணா, நேற்று நைட்டு அவளோட ஃப்ளைட்டை கேன்சல் செய்ய சொல்லிட்டாளாம். அதான் அவள் இன்னைக்கு காலையில் ஃப்ளைட்டில் தான் போகிறாளாம். அதனால அவளும் நம்ம கூடவே விமான நிலையத்துக்கு வர்றாளாம் என்று நீல்சன் கூறிய போது விஜய் எரிச்சல் அடைந்தான். ஏன் நேத்தே போய் தொலைக்கலையா என்று கூறியபடி எழுந்தபோது தலை சுற்றுவது போல் இருந்தது. ஐயோ என்று தலையை பிடித்து கொண்டான். என்னடா இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நேற்று இரவு உனக்கு வந்த வாந்தி பேதியில என்ன ஒரு வழி பண்ணிட்ட. சரி சரி போய் குளி, எல்லாம் சரியாயிடும் என்று அறையை விட்டு கிளம்புவதற்காக பெட்டியை தூக்கினார். என்ன எங்க கிளம்புறீங்க என்றதற்கு, ஆமா கிளம்ப வேண்டியதான், பத்மா கீழே காத்திருக்கேன், சாப்பிட்றதுக்கு வர சொன்னா. நீ ரெடியாகி பெட்டி எடுத்துட்டு கீழே வந்துடு, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் இருங்கண்ணே, நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஒன்னா போயிடலாம். ஐயோ நீ குளிச்சுட்டு வாடா தம்பி என்று வெளியேறினார். அண்ணன் ரொம்ப ஊத்துது, கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு போங்க என்றான் விஜய். குளிக்கச் செல்லும் போது வயிற்றையும் வாயையும் உமட்டுவது போன்ற உணர்வு விஜய்க்கு பயத்தை ஏற்படுத்தியது. எப்படியாவது சென்னை போய் சேர்ந்துடணும், அது வரைக்கும் புடுங்காம இருக்கணும், அதனால் எதையும் சாப்பிட வேண்டாம் என்று தீர்மானித்தான். குளித்து முடித்து வெளியே வந்த விஜய் பெட்டியை எடுத்துக்கொண்டு ரூமை காலி செய்து கீழே சென்றான். அப்போது ஒரு டேபிளில் பத்மாவும் நீல்சனும் எதிரெதிரே அமர்ந்து பேசிக்கொண்டனர். அவர்களை கண்டதும் சற்று தூரமாக தள்ளி ஒரு டேபிளில் அமர்ந்து கொண்டான். நீல்சன் விஜயை பார்த்து அவர்கள் இருக்கும் மேஜைக்கு வருமாறு அழைத்தார். அப்போது விஜய் என்ன சாப்பிடலையா என்றதற்கு, இல்ல இன்னும் தயாராகலன்னு சொன்னாங்க, அதான் காத்திருக்கோம் என்றபோது, சார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிடலாம் என்றனர். நீயும் சாப்பிடவா தம்பி என்றபோது, வேண்டாண்ண, உங்களுக்கு தான் தெரியுமே அப்புறம் ஏதாவது ஆகிட போகுது என்றான். 2 துண்டு பிரெட்டு சாப்பிடு, வைத்த காய போடாத, சொல்றதை கேளு என்றதும் உணவு பரிமாறப்பட்ட இடத்திற்கு சென்றான். முதலாவதாக நீல்சன் தனது தட்டில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த மேஜைக்கு சென்றார். விஜய் தனது தட்டில் 2 துண்டு பிரெட் மற்றும் 2 இட்லியை வைத்து கொண்டிருந்த போது பத்மா அவன் பின்னால் நின்று கொண்டு தனது தட்டில் சிலவற்றை நிரப்பிக் கொண்டிருந்தாள். விஜய் முன்னர் அமர்ந்திருந்த மேஜைக்கு சென்று அமர்ந்து கொண்டான். பத்மா தட்டை எடுத்துக்கொண்டு நீல்சன் அமர்ந்திருந்த மேஜையை தாண்டி தனக்கு எதிரே வந்து அமரப்போகிறாள் என்பதை அவன் உள்ளுணர்வு உணர்த்தியது. அதே போல அவனுக்கு எதிரே வந்து அமர்ந்தாள். நீல்சன் அவனிடம் பத்மா இங்க வரலையா என்றதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. விஜய்க்கு நேராக சிரித்த முகத்துடன் ஹாய் என தெரிவித்து அமர்ந்தாள். விஜயுடைய மனது, போச்சு, என் வாயை பிடிச்சி கிளற போறா, நானே பஞ்சர் போன டயர் மாதிரி உட்கார்ந்துருக்கேன், பேசுவதற்கு கூட திராணியற்றவனாக மிகவும் மெதுவாக பிரெட்டை பீத்து வாயில் போட்டான். பத்மா அவனிடம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது உன் ப்ரொஃபஷன் என்றால், நான் ஒரு இசை பயிற்றுவிக்கும் ஆசிரியர், அதே போல எனக்கு சினிமாவில் நடிக்கணும், இசையமைக்கணும்னு ஆசையும் உண்டு. அப்படி பண்ண முயற்சியில தான் இந்த விளம்பரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைத்தது என்றான். ஓ அப்படியா, நடிகர் ஆகணும்னு ஆசையா? வாழ்த்துக்கள் என்றாள். நான் ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கேன், இன்னும் வெளிவரல என்றாள். ஓ அப்படியா, என்ன மொழி என்றதற்கு தெலுங்கு என்றாள். விஜய் அவளிடம், ஆனா பெரிய நடிகரா வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் பெரிய பின்புலம் வேண்டும் என்றான். அதற்கு பத்மா, அப்படிலாம் நினைக்காத, நீ கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம், எதுவுமே உன்னால முடியும்னு நினைச்சா நீ எதிலுமே வெற்றி பெறுவாய் என்றாள்.
அப்போது நீல்சன் தட்டை எடுத்துக்கொண்டு, என்னப்பா, என்னை விட்டுட்டு 2 பேரும் வந்துட்டீங்க என்று வந்து அமர்ந்து கொண்டார். இருவரும் அவரை கண்டு கொள்ளாதது போல் இவர்களது பேச்சை தொடர்ந்தனர். பத்மா மறுபடியும் தட்டை எடுத்துக்கொண்டு உணவை எடுப்பதற்கு சென்றாள். அப்போது விஜயை பார்த்து, என்ன நீ அவ்வளவுதானா, திரும்ப எடுக்கலையா என்றதற்கு ஆமாம் என்றபடியே நானும் வரேன் என்றான். நீல்சன் விஜயிடம், என்னமோ வயிறு சரியில்லைன்னு சொன்ன என்றதற்கு ஆமாம் என்றபடியே சிரித்து கொண்டு தனது இடது கண்ணை அடித்தான். ஒரு வழியாக இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் டாக்ஸி பிடிக்கலாமா என்றனர். அங்கு வந்த ரூம் பாய், சார், நீங்க ரூமை காலி செய்வதாக சொன்னார்கள், என் கூட 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வரணும், நீங்களும் கடைசியா எல்லாம் எடுத்துட்டீங்களான்னு பார்த்துடுங்க, அதற்கு பிறகு நான் சாவியை ரிசப்ஷன்ல கொடுத்துடுவேன் என்றான். யார் வரா என்றதற்கு விஜய் ஆர்வமாக, அண்ணன், நாங்க 2 பேரும் போய் டாக்ஸியை பிடிக்கிறோம், நீங்க கூட போயிட்டு வந்துடுங்க என்றதும் முறைத்து கொண்டே, நீ நடத்து என்று முணங்கினார். கோச்சிக்காதீங்கண்ணே, போங்க போங்க என்று இருவரும் டாக்ஸி பிடிக்க கிளம்பினர். அப்போது ஹிந்திக்கார இளைஞன் இவர்கள் இருவருக்கும் எதிரே வந்து கொண்டிருந்தான். இவர்கள் இருவரிடமும் ஹாய் என்று தெரிவித்ததற்கு இருவருமே கண்டுகொள்ளாததை போல அவனை கடந்து சென்றனர். நீல்சன் அதை பார்த்து, இவங்க 2 பேருக்குமே கண்ணு தெரியாது போல என அவருக்குள் பேசிக்கொண்டார். பத்மாவிற்கு ஹிந்தி நன்றாக தெரிந்திருந்ததால் டாக்ஸிவாலாவிடம் ஹிந்தியில் பேரம் பேசி விமான நிலையம் செல்வதற்காக டாக்ஸியை ஹோட்டலுக்கு அழைத்து வந்தனர். நீல்சனும் ஹிந்திக்கார இளைஞனும் ஹோட்டலுக்கு வெளியே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். டாக்ஸி வந்ததும், அண்ணன் கிளம்பலாம், உங்க பெட்டியை பின்னாடி வைங்க என்றான். ஹிந்திக்கார இளைஞனின் முகம் சுருங்கி இருந்தது. நீல்சன் விஜயிடம், பாவண்டா, அவன்கிட்ட சொல்லிட்டு வா என்றார். காரில் ஏறிக்கொண்டு பத்மா அவனிடம், டேக் கேர் என்றாள். விஜயும் அவனிடம் சிரித்தபடியே சென்று வருவதாக தெரிவித்தான். விமான நிலையம் சென்றடைந்ததும் பத்மா விஜயிடம் சென்று வருவதாகவும், நீ முயற்சி செய், வெற்றி கிடைக்கும் என தெரிவித்தாள். அவள் கூறிய வார்த்தை விஜயிற்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. சென்னை சென்றடைந்த 1 வாரத்துக்கு பின் விஜய் நீல்சனின் தொலைபேசிக்கு அழைத்து, அண்ணன், நம்ம நடிச்சது எப்போ வரும், அப்புறம் நம்ம சம்பளம் எல்லாம் மேடம் கிட்ட கேட்கணும், அதான் நீங்க கொஞ்சம் கேட்குறீங்களா என்றதற்கு, தம்பி, நான் கேட்டா நல்லா இருக்காது, பேசாம நீயே கேளு, அதான் சரி என்று நழுவினார். அப்புறம் உங்க நடிப்பு முயற்சியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா என்று கேட்டதற்கு, என்னடா தம்பி இப்படி கேட்டுட்ட, நேத்து கூட 2 இயக்குனர்கிட்ட பேசியிருக்கேன், பெரிய கதாபாத்திரத்துல என்னை அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே இல்லடா தம்பி என்று பிதற்றினார். சரி, மேடம் கிட்ட பேசிட்டு கூப்பிடு தம்பி, எப்படியும் அண்ணன் உனக்கு நடிக்கிறதுல யார்கிட்டயாவது அறிமுகப்படுத்தி விடுறேன் தம்பி என்றார். ரொம்ப நன்றிண்ண என்றபடி தொலைபேசியை துண்டித்தான். அடுத்ததாக விளம்பர ஒருங்கிணைப்பாளரை அழைக்கலாம் என மேடத்தின் அலைபேசிக்கு அழைத்தான். குட் மார்னிங் மேடம், நான் விஜய், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த மும்பை விளம்பரத்தில் நடிச்சேனே என்றான். மறுமுனையிலிருந்து மேடம், டெல்மி டியர், அதான் அந்த விளம்பரம் எப்போ ஒளிபரப்பாகிறது என்பதை கேட்கத்தான் அழைத்தேன் என்று இழுத்தான். ஓ அதுவா, அந்த விளம்பரத்தை வேண்டாம்னு அந்த சோப் நிறுவனம் முடிவு பண்ணிட்டாங்க, அதனால அந்த விளம்பரம் கேன்சல் என்றார். பெரிய கனவாக அந்த விளம்பரத்தை நம்பிக்கொண்டிருந்த அவனுக்கு தலையில் மிகப்பெரிய இடி விழுந்ததைப் போல இருந்தது. ஏன் மேடம் கேன்சல் பண்ணிட்டாங்க என்றான். எரிச்சலான ஒருங்கிணைப்பாளர், அதெல்லாம் நாம ஏன்னு கேட்க முடியாது, அது அந்த நிறுவனத்தோட முடிவு என்று மிரட்டும் தொனியில் பதிலளித்தார். அப்போ நாங்கள் நடித்ததற்கான சம்பளம் என்று விஜய் கேட்டதற்கு, ஹலோ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கிட்டே நேரடியாக சம்பளம் கேட்பாய், அவங்க பேசினபடியெல்லாம் சம்பளம் வராது, அவர்கள் எவ்வளவு முடிவு பண்ணி தராங்களோ அதை வாங்கிக்க வேண்டியதுதான், என்ன புரிஞ்சுதா, இனிமேல் என்னோட அலைபேசி எண்ணிற்கு நீ என்னை அழைக்கக்கூடாது, என்னுடைய அலுவலக எண்ணிற்கு தான் நீ அழைக்கணும், 1 வாரம் கழித்து என்னுடைய அலுவலக எண்ணிற்கு அழைத்தால் எனது மேலாளர் எவ்வளவு சம்பளம் நிறுவனம் தராங்க, அதை எப்போ நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் போன்ற விவரங்களை அளிப்பார், என்ன புரிஞ்சுதா என்றபடி கடுகடுவென்று போனை துண்டித்தார். இதை கேட்டு மனம் உடைந்த விஜயிற்கு ஒருங்கிணைப்பாளர் பேசிய விதம் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அவனுடைய மனதிற்குள், திமிர் பிடிச்ச பொம்பளை, உன்னையெல்லாம் நான் வந்த பிறகு வச்சுக்கிறேன் என்று கூறிக்கொண்டான். சற்று நேரம் தணிந்த பிறகு நீல்சனிடம் இதை தெரிவிக்கலாம் என்று நினைத்து கொண்டான். ஆனால் சுமார் 1 மணி நேரம் சென்ற பின் நீல்சனே விஜயின் அலைபேசிக்கு அழைத்தார். என்னடா தம்பி, என்ன ஆச்சு, பேசிட்டியா, கூப்பிடுறேன்னு சொன்ன, போனை காணமே, அதான் நானே கூப்பிட்டேன், என்ன மேடம் கிட்ட பேசிட்டியா என்று உற்சாகமாக கேட்டார். பேசிட்டேன், நாம நடித்த விளம்பரம் கோவிந்தா கோவிந்தா போட்டுட்டாங்களாம், என்ன சந்தோஷமா என்றான். என்னடா சொல்ற, ஆமா, அந்த சோப் நிறுவனம் முடிவு பண்ணிடுச்சான், அதனால அது கேன்சல்னு சொன்னாங்க. என்னடா இவ்வளவு காசு செலவு பண்ணி கேன்சலா, நம்பவே முடியல. ஆமா, உங்களுக்கு தான் இது பெரிய பணம், அது எவ்வளோ பெரிய சோப் நிறுவனம், அவங்களுக்கெல்லாம் இது குசுமுட்டை காசாக இருக்கும், அதான் தூக்கி போட்டான். அப்போ நமக்கு பேசிய சம்பளம் என்றார். அதான் கேட்டனே,
அதுக்கும் எனக்கு நல்ல செருப்படி கொடுத்தா அந்த பொம்பளை. பேசினபடி 50,000 ரூபாயெல்லாம் வராதான், கொடுக்குற காசை வாங்கிட்டு போக வேண்டியது தானா. ஏய், நீ பேச தெரியாமல் பேசியிருப்ப, அதான் அந்த அம்மா கோவத்தில் ஏதோ உளறி இருக்கு, அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது என்றார். இதை கேட்டதும் மிகுந்த ஆத்திரத்துடன், ஹலோ, எனக்கு பேச தெரியாதுன்னா நீங்கள் பேசியிருக்க வேண்டியது தானே, இதுதான் உண்மை, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் கழித்து அலுவலக எண்ணிற்கு அழைக்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட அலைபேசி எண்ணிற்கு அழைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இனிமே உங்கள் சம்பளத்தை வாங்கிக் கொள்வது உங்கள் சாமர்த்தியம் என்றபடியே தொலைபேசியை துண்டித்தான். ஒரு வாரம் கழித்து ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்திற்கு தொலைபேசியில் அழைத்த போது அங்கிருந்த மேலாளர், நீங்கள் நடித்ததற்கு 8,500 ரூபாய் காசோலை போட்டிருப்பதாகவும் அதனை வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் கூறினார். பணத்தை பெற்றுக்கொள்ள அலுவலகம் சென்றபோது ஒருங்கிணைப்பாளர் உள்ளே உள்ள அறையில் அமர்ந்து யாருடனோ பேசிக்கொண்டிருப்பதை கண்ணாடி வழியாக பார்த்தான். இவன் வெளியிலிருந்து பார்ப்பதை ஒருங்கிணைப்பாளரும் உள்ளிருந்தபடி இவனை கவனித்தார். ஆனால் இவனை பார்த்தும் பார்க்காதது போல் எதிரில் இருப்பவரிடம் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மேலாளர், சார், இந்த ரசீதில் பணம் பெற்றுக்கொண்டதாக கையெழுத்திட கூறினார். அதற்கு பின் காசோலையை அவனிடம் ஒப்படைத்தார். விஜயும் இனி ஒருங்கிணைப்பாளரை காண்பதில் எவ்வித பிரயோஜனமும் கிடையாது என தீர்மானித்து அங்கிருந்து வெளியேறினான். இவன் சென்று சுமார் 2 நாட்கள் கழித்து விஜய் உபயோகப்படுத்தி வந்த ரிலையன்ஸ் அலைபேசியில் நீல்சனின் அழைப்பு ஒலித்தது. குறிப்பாக அக்காலகட்டத்தில் சாதாரண பாமர மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய அலைபேசியாக ரிலையன்ஸ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட அலைபேசி திகழ்ந்தது. இதனால் வெளியூர்களில் வாழ்ந்து கொண்டிருந்த தங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்களுடன் பல முறை பேசிக்கொள்வதற்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இவ் அலைபேசி இருந்தது. இவ் அலைபேசி வருவதற்கு முன்னர் சுமார் 1 நிமிடமோ 2 நிமிடமோ அல்லது உச்சபட்சமாக 5 நிமிடமோ மட்டுமே தொலைபேசியில் சீக்கிரமாக பேசி வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடனே பேசுவர். ஏனெனில் அக்காலகட்டங்களில் வெளியூர்களுக்கு 1 நிமிடம் பேசுவதற்கே அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். நீல்சனின் அலைபேசி எண்ணை பதிவு செய்து வைத்திருந்ததால் அவருடைய அழைப்பை கண்டதும் அலைபேசியை எடுத்து, ஹலோ, சொல்லுங்கண்ணே என்றான். அவர், என்னடா தம்பி, எதுவும் பேசினியா என்றபடி இழுத்தார். பேசின, காசோலையை வந்து வாங்கிக்க சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வந்துட்டேன், எவ்வளவு கொடுத்தாங்க என்று இவனிடம் கேட்டார். அதற்கு இவன் நக்கலாக, ஏங்க, நீங்க இன்னும் போனே அவங்க அலுவலகத்துக்கு பண்ணலையா, ஏன் அவ்வளோ பயமா உங்களுக்கு என்று கலாய்த்தான். நீங்க தான் விளம்பரம் கேன்சல் ஆகி இருக்காது, நான் பேசிக்கிறேன்னு சொன்னீங்க. இல்லடா தம்பி, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே என்று பம்மினார். அப்போது விஜய் மனதிற்குள், இவன் வெத்து பப்படம் போல் இருக்கே, சும்மா வாய் உதார்தான், இது தேராது என்று தீர்மானித்து கொண்டான். சரி சரி, அவங்க அலுவலகத்துக்கு தொலைபேசியில் அழைத்து உங்கள் தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அலைபேசியை துண்டித்தான். இதற்கு பின்னர் நீல்சனை தொடர்பு கொள்வதையும் முற்றிலுமாக நிறுத்தி கொண்டான். விஜயின் அம்மா அவனிடம், ஏண்டா நீ மும்பைக்கு போய் நடிச்சிய அந்த விளம்பரம் எப்போ தொலைக்காட்சியில் வருகிறது என்று கேட்டாள். அதற்கு அவன், அது வராது என்றான். ஏன்? அந்த சோப் நிறுவனம் நான் நடித்த அந்த விளம்பரத்தை வேண்டாம்னு முடிவு செஞ்சு அதை ரத்து செஞ்சிட்டாங்க என்றான். ஐயையோ என்றாள். விஜய் அம்மாவிடம், நீ சித்தி யார்கிட்டையும் சொல்லிவிடவில்லையே என்று கேட்டதற்கு வெடுக்கென்று, நான் ஏன் சொல்ல போறேன் என்று பதிலளித்தாள். அவனின் தாய் பதிலளித்த விதம் அவனுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. நம்ம விளம்பரம் வரலங்கிறதுனால தானே இந்த மாதிரி பதில் வருது, நாம என்னைக்கு ஜெயிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த வீட்டில் நமக்கு மரியாதை என நினைத்து கொண்டான். விஜயின் உறவினர்கள் அனைவரும் கல்யாண நிகழ்வுகள் போன்ற நிகழ்ச்சிகளில் சந்தித்து கொள்ளும் போது அவனுடைய பெற்றோர்களிடம், என்ன அடுத்தடுத்து உங்க வீட்டில் பசங்க இருக்காங்க, கல்யாணம் பேசலையா என கேட்க துவங்கினார்கள். அதனால் அவனுடைய தந்தை விஜயிடம், நீ போற இசைப்பள்ளியில் எவ்வளோ சம்பளம் வருது என கேட்டார். அதற்கு மாதம் சுமார் 7,000 முதல் 8,000 வரும் என்றும், அதுபோக வெளியில் போய் சில பணக்கார பிள்ளைகளின் வீட்டில் கற்றுத்தருவதில் 5,000 வரும் எனவும் கூறினான். அப்ப சுமாரா ஒரு 13,000 சம்பாதிப்பியா என்றதற்கு ஆம் என பதில் கூறினான். அவர் இவனிடம் இப்படி கேட்டதற்கு பின் அவனுடைய அம்மாவிடம் சென்று, அப்பா எதுக்கு என் சம்பளம் கேட்டாங்க என்றான். அதற்கு, ஆமா, உன் சம்பளம் தெரிஞ்சாதானே கல்யாணம் பேச முடியும், இப்ப பேச ஆரம்பிச்சாதானே கல்யாணம் முடியும், இப்பெல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறது பெரிய குதிரை கொம்பாயில் இருக்கு என்று வெடுக்கென்று கூறினாள். விஜயின் மனதிற்குள் அவனுடைய தந்தையின் நெருங்கிய நண்பர் கனகரத்னத்தின் மகள் ரம்யாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.